அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு எந்தெந்த ஊரில் புவிசார் குறியீடு என்னென்ன பொருளுக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான்ப்பா இதில் பார்க்க போகிறோம். ஊர் ப்ளஸ் அதனுடைய பொருட்கள் தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு புவிசார் குறியீடில் 2ஆம் இடத்துல இருக்குப்பா. மொத்தம் 42 பொருட்கள். முதல் இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது. மொத்தம் 62 பொருட்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேலத்தில் சுங்கடி சேலை அதுக்கு தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. காஞ்சிபுரத்தில் பட்டு, காஞ்சி பட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பட்டுக்கு தான் புவிசார் குறியீடு. பவானியில் ஜமக்காலம் அப்படிங்கிறதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. மதுரையில் சுங்கடி சேலை. கோயம்புத்தூரில் ஈரமாவு அரவை பொறி அதுக்கு கோயம்புத்தூருக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கப்பா. ஈரமாவு அரவை பொறினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர்ப்பா. மாவாட்டுற கிரைண்டரில் அந்த கிரைண்டருக்கு தான் ஈரமாவு அரவை பொறி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தஞ்சாவூருக்கு தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூருக்கு தலையாட்டி பொம்மை ப்ளஸ் தஞ்சாவூர் ஓவியம் சொல்லுவாங்களா, அந்த கண்ணாடி பெயிண்டிங் அதெல்லாம் தஞ்சாவூரில் நல்லா வரைவாங்க. அதனால் அந்த தஞ்சாவூர் ஓவியத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சுவாமி மலையில் வெண்கல சிலை. நாச்சியாரில் கோவில் விளக்கு. ஆரணிக்கு பட்டு, காஞ்சிக்கும் பட்டு ஆரணிக்கும் பட்டு. சேலத்துக்கு வெண்பட்டு. இதை ஞாபகமாக பிரித்து பார்த்துக்கோங்க. கோவைக்கு கோரா காட்டன் புடவை. கிழக்கிந்திய தோல் தொழிற்சாலை. விருப்பாட்சிக்கு வாழை. சிறுமலையில் மலை வாழைப்பழம், மலை வாழைப்பழம் சொல்லுவாங்களப்பா, அது சிறுமலை. பத்தமடைக்கு பாய். செட்டிநாடுக்கு கொட்டான் அப்படிங்கிறது செட்டிநாடு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் வீணை. ஈரோடு மஞ்சள். மதுரை மல்லி. சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா. மகாபலிபுரம் கச்சிப்பம். நாகர்கோவில் கோவில் நகை. நாகர்கோவிலில் கோயில் நகைக்கு கொடுத்துருக்காங்கப்பா. பழனியில் பஞ்சாமிரதம். தோடா எம்ப்ராய்டரி. திரிபுவனம் பட்டு. கொடைக்கானல் மலை பூண்டு. திண்டுக்கல் பூட்டு. கண்டாங்கி புடவை. கோவில்பட்டி கடலை மிட்டாய். அரும்பாலூர் அப்படிங்கிற ஊருக்கு மர வேலைப்பாடுகள். கருப்பூர் அப்படிங்கிறதுல கலம்காரி ஓவியங்கள். கள்ளக்குறிச்சி மரச்சிப்பங்கள். கன்னியாகுமரிக்கு கிராம்பு. நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம். வேலூர் முள்ளு கத்திரிக்காய். ராமநாதபுரம் குண்டு மிளகாய். தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு. மலபார் மிளகு. தோவாலை மாணிக்க மாலை. கும்பகோணம் வெற்றிலை. இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்கப்பா. இப்போ நடக்கிற பட்ஜெட்டில் என்னென்னதுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியங்குடி எலும்புச்சம்பளத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் விருதுநகர் சம்பாவத்தல். ராமநாதபுரத்தில் சித்திரக்கார் அரிசி. பன்ருட்டியில் பலாப்பழம் முந்திரி. இது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு புவிசார் குறியீடாக அறிவிச்சிருக்காங்க. இந்த புவிசார் குறியீடு எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா 3 விஷயங்கள் அடிப்படையில் தான்ப்பா இந்த புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புவிசார் குறியீடு கொடுக்குற பொருள் அந்த பகுதியில், அந்த குறிப்பிட்ட பகுதியில் தோன்றி இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ சேலத்தில் புவிசார் குறியீடு வெண்பட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வெண்பட்டு தோன்றின தலைமுறையே சேலத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. செகண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, வரலாற்று சான்று இருப்பது அவசியம் அப்படிங்கிறாங்க. அதாவது வரலாற்று சான்று என்ன அப்படின்னா, தலைமுறையாக அவங்க அந்த பொருளை அங்கே தயாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் அந்த பொருள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ள தொடர்பை அது உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேலத்தில் வெண்பட்டு இருக்குது அப்படின்னா அது நேரடியானாலும் சரி மறைமுகமானாலும் சரி சேலத்தில் மட்டும்தான் அது உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த நேரடி மறைமுக நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துறது விதமாக கொடுப்பாங்க. இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் தான்ப்பா புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. இப்போ சிவகாசி சாத்தூர் அந்த பகுதியில் தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 கண்டிஷனுக்குள்ளேயும் அது வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்குமே புவிசார் குறியீடு கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா இது ஊர்கள் ப்ளஸ் பொருள்களை பொறுத்துக்க மாதிரி வச்சு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. இது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.